வாய்ஸ்னால் செய்வினை, பேசிவ் வாய்ஸ்னால் வந்து செயற்பாட்டு வினை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் வந்து செய்வினை. இதை வந்து எப்படி யோசிச்சுக்கலாம், நமக்கு வந்து ஆக்ஷன் இதெல்லாம் நடிப்பு செயல் வினையை தானே குறிக்கும். ஸோ ஆக்டிவாக இருந்தால் தான் நம்ம எதால் எதையும் செய்ய முடியும், எந்த ஒரு வினையிலையும் ஈடுபட முடியும். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னால் ஆக்டிவாக இருக்கணும். ஆக்டிவாக இருந்தாலே எந்த ஒரு செயலையும் ஈடுபடுவோம். ஏன்னா வினைனாலுமே செயலை தான் குறிக்கும். அடுத்து அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயரடையான். இதில் கிளியராக இல்லாட்டி நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறங்க. முக்கியமாக சொல்கிறத வந்து எழுதி வச்சுக்கிறங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக திருப்பி போட முடியாது ஷார்ட்கட். இப்போ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் தான் ஞாபகம் இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் புக்கில் எழுதி வச்சிட்டிங்கன்னா திருப்பி ரிவிஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் வீடியோவும் பார்க்க முடியாது உங்களால். அதான் ஓகே. அட்ஜெக்டிவ்னா என்ன கொடுத்துக்கிறாங்க, பெயரடை. அப்போ இதுக்கு எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த அட்ஜெக்டிவில் வந்து ஏடிஜே அட்ஜெக்டிவ் வந்து அஜய்னு வச்சுக்கிறோங்க. அதாவது அஜய்னா ஸ்பெல்லிங் ஏஜே ஏஒய் வரும். நம்ம இப்படியே அஜய் ஏடிஜே அந்த டிஜே வந்து ஜே அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். ஓகே. அப்போ அட்ஜெக்டிவும் வந்து அஜயா மாதிரி. அப்போ அஜய்ங்கிறது என்னது, ஒரு பேர் தானே. அஜய்ங்கிறது ஒரு பேர், அதனால அது வந்து பெயரடை. அடுத்து அட்வர்ப் அப்படின்னா வந்து வினையடை. அப்போ இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, அட்வர்ப்பில் ஏடி வந்து ஆடு. ஓகேவா. வெர்ப்புனா வேறன்னு வச்சுக்கிறோங்க. அதாவது அட்வர்ப்பில் வந்து ஆட் வேறு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏன் இதை சொல்கிறேன்னா, நமக்கு இப்போ யூடியூப்லேயே வீடியோ பார்க்கலாம். அப்போ அதில் வந்து நமக்கு வந்து ஆடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆடு வந்து நமக்கு வந்து டென்ஷன் ஆகும், எரிச்சல் ஆகும். என்னடா ஆட் வந்துக்கிட்டே இருக்கும் சும்மா அப்படின்னு. அந்த ஆடு வந்து என்ன ஒரே மாதிரி ஆடாக வரும், வேறு ஆடாக வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த ஆடு வந்து வேறையாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன ஒரு செயலை ஈடுபடுவோம், என்ன செயல் பண்ணுவோம், அதை ஸ்கிப் பண்ணிவிடுவோம், வேறு அப்போ வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிடுவோம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு செயலில் ஈடுபடுவோம், வினையில் ஈடுபடுவோம். அதான் வினையடை. கொஞ்சம் மேட்ச் ஆகாட்டியாயும் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. அப்போ தான் கொஞ்சம் ஆப்ஷனை பார்த்ததும் குழப்பாமல் நம்ம போட முடியும், ஷார்ட்கட் இருந்தால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அடுத்து அப்பீர்மேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா உடன்பாட்டு தொடர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா, அப்பீர்மேட்டிவில் வந்து அப்பி வச்சுக்கிறோங்க. அப்பி. அப்போ நம்ம வந்து இப்போ வந்து சின்ன பிள்ளைங்களை வந்து சில பேர் வந்து செல்லமாக கொடுப்பாங்க. அப்போ குட்டி அப்பின்னு கூப்பிடுவோமா, அப்போ குட்டின்னு கூப்பிடுவோம். அதை வந்து அப்பின்னு வச்சுக்கிறோங்க. அப்போ வந்து நம்ம அப்பி எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே வந்துடுவாங்களா அவங்க சின்ன பசங்க. அப்பி குட்டி எங்கே இருக்கிறீங்கன்னா உடனே வந்துடுவாங்க. அதான் அப்பினா உடனே வந்துடுவாங்க, உடன்பாட்டு தொடர். அடுத்து அனலைசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா வந்து தொடரை பகுத்தல் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு சென்டென்ஸ்னால் தொடர் வந்துடும், பிரச்சனை இல்லை. அப்போ அனலைசிஸ்னால் பகுத்தல் வந்துருக்குது. இப்போ நம்ம டிஎன்பிசிக்கே படிக்கிறோம். அப்போ வந்து இந்த யூனிட் 8 அப்போ இந்த யூனிட்டுக்கு வந்து இப்போ ஐஎன்எம்க்குலாம் வந்து நீங்கள் என்ன படிக்கணும், நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படி, ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணி படிங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அனலைஸ்னால் பகுத்தறிஞ்சு அதை எடுத்து வச்சு பகுத்தறிஞ்சு படிங்க. இல்லை அது குழப்புதுன்னா உங்களுக்கு வந்து அனலைஸ்னால் அண்ணா வச்சுக்கோங்க. அண்ணா வந்து எப்போதுமே என்ன எப்படி இருப்பாங்க, எதையுமே வந்து பகுத்தறிவு உள்ளவங்க அண்ணா எதையுமே பகுத்தறிஞ்சு தான் செயல்படுவாங்க. ஸோ அனலைசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னால் தொடர், அண்ணா வந்து பகுத்தறிவோட செயல்படுவார். ஸோ பகுத்தல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை தொடர் கொடுத்துக்கிறாங்க. இதை எப்படி வச்சுக்கலாம்னா, காம்ப்ளெக்ஸ் உரம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, செடிக்கெல்லாம் உரம் போடுவாங்கள்ல, யூரியா காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ காம்ப்ளெக்ஸுங்கிறது அந்த ஒரு உரம். சில உரத்தை வந்து தனியாக போடுவாங்க, சில உரத்தை வந்து 2-3 உரத்தை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போடுவாங்க. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு உரத்தோட கலவையாக கலந்து தான் போடணும், தனியாக போடக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ்னால் உங்களுக்கு உரம் ஞாபகம் வந்துடும். நம்ம உரத்தை வந்து எதோடவாது அதாவது வேறு உரத்தோட கலந்து போடணும். ஸோ அதான் கலவை தொடர். அடுத்து காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் தொடர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ இங்கே காம்ப்ளெக்ஸ்னால் கலவை மாதிரி, இங்கே காம்பவுண்டுங்கிறது கூட்டத்தொடர் வரணும். இப்போ நம்ம வந்து காம்பவுண்ட் இது எப்படியா வச்சுக்கலாம்னா, இப்போ ஸ்கூல் காம்பவுண்ட்லாம் இருக்குது. இப்போ அந்த காம்பவுண்டில் வந்து தனித்தனியாக இருப்பாங்க, அங்கங்கே கூட்டமாக தானே நிற்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவோம், இப்போ அங்கங்கே கூட்டமாக நம்ம காம்பவுண்டில் நின்றுட்டுருப்போம். அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ காம்பவுண்டுனா ஸ்கூல் வந்துடும். ஸ்கூலில் வந்து எப்படி இருப்போம், காம்பவுண்டுக்கிட்ட கூட்டமாக இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கான்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட். தப்பாக படித்தா கோச்சிக்காதீங்க. கான்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து இசைவான். அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா, இந்த கான்கார்டு இருக்குல்ல, அதில் உள்ள கான்கார்டில் கார்டு எடுத்துக்கிறோங்க. நம்ம CARD தான் கார்டு, ஆனால் இதையும் கார்டு தானே படிக்கிறோம். ஸோ நம்ம தான் அக்ரிமெண்ட்டில் வந்து அக்ரி. ஓகேவா. இப்போ
இசைவில் வந்து இசை, கான்கார்டில் கார்டு, அக்ரிமெண்ட். அப்போ இதை எப்படி மேக் பண்ணலாம்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அது என்ன ஃபங்க்ஷனா, இசை நிகழ்ச்சி. அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் பிரபலமானது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னா நம்மகிட்ட ஒரு கார்டு இருந்தால் தான் போக முடியும். அந்த கார்டு இருந்தால் தான் நம்மளை வந்து அக்ரி பண்ணி உள்ளே விடுவாங்க. ஓகேவா, அது மாதிரி யோசிச்சுக்கிறோங்க. அப்போ கார்டு இருக்கணும், கார்டில் கார்டு இருந்தால் தான் நம்மளை அக்ரி பண்ணி உள்ளே விடுவாங்க. எங்கே, ஒரு இசை நிகழ்ச்சியில், அதான் இசைவு. அடுத்து கன்ஜக்ஷன்ஸ் அப்படின்னா இணைப்பு சொற்கள். இப்போ நம்ம தமிழ் வந்து இணைப்பு சொற்கள் வந்து சிலபஸில் சேர்த்துருக்காங்க. இங்கே அதனால் வருமா, ஆகவே வருமா, ஆனால் வருமானு. ஸோ அதேமாதிரி இங்கிலீஷில் இணைப்பு சொற்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ். அங்கே வந்து நம்ம அண்டு இது மாதிரிலாம் போடுவாங்களா, அண்டு தீலாம். ஸோ அதான் கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ், அதான் இணைப்பு சொற்கள். அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். நம்ம 10th படிச்சிருப்போம். டைரக்ட் ஸ்பீச் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுங்க அப்படின்னு. அப்போ டைரக்ட்னாலே நேராக பேசுகிறது, ஸோ நேர்கூற்று. இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று, அவ்வளோதான். அடுத்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்னால் உணர்ச்சி தொடர். அப்போ இதை எப்படி யோசிக்கலாம்னா, எக்ஸ்க்ளாமேட்டரியில் எக்ஸ் வச்சுக்கிறோங்க, அடுத்து மேட்டரியில் வந்து மேட்டர்னு வச்சுக்கிறோங்க. தொடர்னா சென்டென்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, இங்கே உணர்ச்சி. அப்போ இதை எப்படி மேக் பண்ணலாம், இப்போ வந்து நம்ம எக்ஸ்னால் வந்து லெவலில் வந்து முன்னாள் காதலி வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த எக்ஸை பற்றின ஒரு மேட்ரு நம்ம சொல்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கேஷுவலாக சொல்ல மாட்டோம். ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், உணர்வுபூர்வமான விஷயம். ஸோ அது வந்து ஒரு உணர்ச்சியோடு சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஸோ எக்ஸை பற்றி ஒரு மேட்ரு நம்ம சொல்லும்போது உணர்ச்சியோடு சொல்லுவோம், அதான் உணர்ச்சி தொடர். அடுத்து இடியோமேட்டிக் பிரேசஸ் அப்படின்னா மரபுத்தொடர் சொற்றொடர்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இடியோமேட்டிக் பிரேசஸ், இடியம் அதாவது முட்டாள் மாதிரி பேசாத அது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வச்சுக்கிறேன். முட்டாள்லாம் வந்து இந்த மரபுப்படியே தான் சில பேர் இருப்பாங்க, இடியம் மாதிரி இருப்பாங்க. இல்லை அது குழப்புதுன்னா உங்களுக்கு வந்து இடியம்மை வந்து இடியாப்பம்னு வச்சுக்கிறோங்க. ஓகேவா, இடியம்மை வந்து இடியாப்பம்னு வச்சுக்கோங்க. அப்போ இடியாப்பம் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மரபு தொடர்பான சாப்பாடை சாப்பிட்டுட்டு வர்றோம். இடியாப்பத்தை வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு மரபு தொடர்பான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கிறேங்க. வேறு எதுக்காக நான் எப்படி வைக்கிறது ஷார்ட்கட்டு. ஓகே, இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று, டைரக்ட் ஸ்பீச்னா நேர்கூற்று, இன்டைரக்ட் ஸ்பீச்னா அயர்கூற்று, இது குழப்பாது. அடுத்து இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் அண்டு பேசிவ். ஆக்டிவ் வாய்ஸ்னா என்னது, செய்வினை. பேசிவ் வாய்ஸ்னா என்ன சொன்னால் செயற்பாட்டு வினை. அப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, இன்டர்சேஞ்ச்னா என்னது, மாற்றுறது தானே. ஸோ அதான் செய்வினை, செயற்பாட்டு வினை, மாற்றம், அவ்வளோதான். அடுத்து இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா வினாத்தோட கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, இன்டரோகேட்டிவ்ல அந்த அந்த டெரோ வச்சுக்கிறோங்க. டெரோவை வந்து டெரர், அதுக்கப்புறம் இங்கே கேட்டிவ்ல கேட். ஓகேவா, இன்டரோகேட்டிவ் ஏன்னா பெரிய வார்த்தையாக இருக்கனால 2 வார்த்தையாக சொன்னேன். ஏதாவது ஒன்றையாக வந்துட்டாலும் நம்ம போட்டுடலாம்ல. ஸோ இன்டரோகேட்டிவ்ல டெரர் கேட். அப்போ நம்ம வந்து எங்கேயோ போய் வீட்டுக்கு லேட்டாக போகிறோம். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, கேட்லேயே நிற்பாங்க, டெரராக நிற்பாங்க. எங்கே போனேன், எப்போ வர்றேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ தான் வர்றேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன், சாப்பிட்டியா, என்ன பண்ணேன், எங்கே போனீங்க அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. எங்கே நின்று கேட்லேயே நின்றுட்டு கேட்பாங்க, வீட்டிலே விடாமல். ஸோ அதான் டெரராக நின்றுக்கிட்டு கேட்டில் நிற்பாங்க. எங்கே போகிறேன், என்ன பண்ணேன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதான் வினா, ஏன்னா கேள்வினாலே வினாதனே. ஸோ வினாத்தொடர். அடுத்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பும் கொடுத்துக்கிறாங்க. செய்யப்படு பொருள் குன்றிய வினையா, செய்யப்படு பொருள் குன்றிய வினை. நமக்கு செய்யப்படு பொருள்னா வந்து அப்ஜெக்ட். ஓகேவா, இங்கே வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது வந்து எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, இது மட்டும்தான் எதுவும் ஷார்ட்கட் வைக்க முடியல, தனியாக மென்ஷன் பண்ணி படிச்சுக்கிறோங்க. இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. ட்ரான்சிவ்னா வந்து நம்ம எங்கேயா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மனசே ரொம்ப குன்றி போயிடும், என்னடா வேறு இடத்துக்கு மாற்றுறாங்களே. ஸோ அது மாதிரி ஏதாவது மேக் பண்ணிக்கிறோங்க. ட்ரான்ஸ்ஃபர்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மனசே வந்து எப்படி குன்றி போயிடும். ஸோ செய்யப்படு பொருள் குன்றிய வினை. அடுத்து மெயின் கிளாஸ் அப்படின்னா வந்து முதன்மை தொடராம். ஓகே, எனக்கு மெயின் எக்ஸாம் சொல்லுவாங்க குரூப் 12. அப்போ வந்து முதன்மை எக்ஸாம் தானே. ஸோ முதன்மை எக்ஸாம். ஸோ மெயின் கிளாஸுங்கிறப்ப முதன்மை தொடர்னு வந்துடும்.
அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸு, நெகட்டிவ்னாலே எதிர்மறை, சென்டென்ஸ்னால் தொடர், ஸோ அப்படியே வந்து எதிர்மறை தொடர், ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து அப்ஜெக்ட்னா வந்து செய்யப்படும் பொருள். இதை வந்து எப்படி யோசிச்சுக்கலாம்னா, அதாவது இருங்க, அப்ஜெக்ட்னா செய்யப்படும் பொருள். அடுத்து இந்த இருக்கு சப்ஜெக்ட்னா எழுவாய், பயனிலை கொண்டு கொடுத்துருப்பாங்க இந்த இருக்கு. பயனிலைனா ப்ரெடிகேட், பயனிலைனா என்னது ப்ரெடிகேட். அப்போ இதை வந்து எப்படி யோசிச்சுக்கலாம் அப்படின்னா, இதை மூணையும் சேர்த்துக்குங்க. நமக்கு வந்து எழுவாய் ஃபர்ஸ்ட்டில் வரும், பயனிலைனா லாஸ்ட்டில் வரும். தமிழ் அப்படி தானே வரும், இங்கிலீஷ்லாம் இங்கிலீஷில் எப்படின்னு தெரியல, ஏன்னா எனக்கு தெரியாது இங்கிலீஷை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு எழுவாய் வரும், லாஸ்ட்டில் பயனிலை வரும், நடுவில் வந்து செய்யப்படும் பொருள் இருக்கும் தமிழ், அது ஒரு வாக்கியமாக அமையும். அப்போ இதை எழுதி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு வராப்பில், அதான் எழுவாய். அதுக்கப்புறம் செய்யப்படும் பொருளுக்கு வந்து இங்கிலீஷில் என்னது அப்ஜெக்ட், அப்ஜெக்ட்னா செய்யப்படும் பொருள். லாஸ்ட்டில் வந்து பயனிலைக்கு வந்து ப்ரெடிகேட். ஓகேவா? இப்போ இதை மூணையும் சேர்த்து படிச்சுக்கிடுவோம், ஈஸியாக இருக்கும். எப்படின்னா சப்ஜெக்டிவ் ஓபி வச்சுக்கிறோங்க, இங்கே வந்து கேட்டு. ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட்னா எழுவாயா, அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து எழுவாய் வந்து ஒரு பையனே வச்சுக்கிறோங்க. யாரோ ஒருத்தர் ஒரு எழுவாய், அவர் என்ன பண்ணுறாருனா ஓபி அடிக்கிறாரு. ஓபி அடிச்சுட்டு வந்து நம்ம கிளாஸை கட்டடிச்சுட்டு போகல, அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் வந்து அது யாருனே தெரியல, பேர் யாரோ ஒருத்தர் இருப்பான். அவர் வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து ஓபி அடிச்சுட்டு எங்கே போகிறான்னா, ஒரு ரெட் கேட் இருக்குதான், ஒரு கேட் இருக்குதான். அந்த கேட் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த கேட்டுக்கு போயிட்டாரு. அதான் சப்ஜெக்ட்னா எழுவாய், அப்ஜெக்ட்னா செய்யப்படும் பொருள், பயனிலைனா ப்ரெடிகேட். ஓகே, சப்ஜெக்ட் ஓபி அடிச்சுட்டு எங்கே போயிட்டாரு, ஒரு ரெட் கேட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா ரெட் கேட்டுங்கிறப்ப அது பார்க்க அழகாக தானே இருக்கும், அப்போ ஸோ அங்கே போயிட்டாரு. ஓகே, அடுத்து இது சப்ஜெக்ட் பார்த்தாச்சு. ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா சொல் முறை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா, நமக்கு வந்து இது ஷார்ட்கட் தேவையான வேர்ட்ஸ்னால் சொல்லு பார்ப்போம், ஆர்டர்னால் இந்த ஆர்டரில் வைங்க, இந்த முறைப்படி வைங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ சொல் முறை பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பேசிவ் வாய்ஸ்னு சொல்லியாச்சு. நமக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னால் செய்வினை, பேசிவ் வாய்ஸ்னால் செய்யப்பாட்டு வினை. அது நம்ம குழப்புது அப்படின்னா பேசிவ். இப்போலாம் பேஷன் என்னது, நமக்கு பாட்டு பாடலாம், எங்கே பார்த்தாலும் பாட்டு, டான்ஸு, ரீல்ஸு தான். ஸோ பேஷன் வந்து இப்போ என்னது, எங்கே பார்த்தாலும் பாட்டு. ஸோ பாட்டு வரனா செய்யப்பாட்டு வினை. அதே ரைமிங்காக வந்துடும். ஒருவேளை குழப்புச்சுன்னா இதையா வச்சுக்கோங்க. ப்ளூரல்னா பன்மை, சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை நல்லா தெரியும், அதனால் ஷார்ட்கட் தேவை. ப்ரெடிகேட்னா இப்போ தான் பார்த்தேன், என்ன சொன்னேன், சப்ஜெக்ட் வந்து ஓபி அடிச்சுட்டு, ஓபினா அப்ஜெக்டிவ் அடிச்சுட்டு எங்கே போயிட்டாரு, ஒரு ரெட் கேட்டுக்கு போயிட்டாரு. RET ரெட்டு, CATE கேட், ரெட் கேட்டுக்கு போயிட்டாரு. அடுத்து ப்ரிபிக்ஸ்னா முன்னொட்டு சொல். ப்ரிபிக்ஸு சப்பிக்ஸ் படிச்சிருப்பான், இந்த இருக்கு சப்பிக்ஸ். ப்ரிபிக்ஸ்னா முன்னொட்டு சொல், சப்பிக்ஸ்னா பின்னொட்டு சொல், அதனால ஷார்ட்கட் தேவையில்லை. அடுத்து பஞ்சுவேஷனா நிறுத்தக்குறி, நம்ம சிலபஸில் சேர்த்துக்கிறாங்க தமிழுக்கு, அதனால இதுவும் நம்ம பஞ்சுவேஷன் நம்ம தெரியும், நிறுத்தக்குறி. அடுத்து சென்டென்ஸ்னா தொடர், அதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சிம்பிள் சென்டென்ஸ்னா தனித்தொடர், சிம்பிள்னா தனி, சென்டென்ஸ்னா தொடர், அதுவும் பிரச்சனை இல்லை. சிங்குலர்னா ஒருமை, ப்ளூரல்னா பன்மை, அதுவும் பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் இப்போ தான் பார்த்துட்டோம். சப்ஜெக்ட்னா எழுவாய், அப்ஜெக்டிவ்னா செய்யப்படும் பொருள், ப்ரெடிகேட்னா பயனிலை. அடுத்து என்ன இருக்குது, சப்பார்டினேட் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, சார்பு தொடராம். அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம்னா, சப்பார்டினேட் வந்து சப்போர்ட்னு வச்சுக்கோங்க, சப்பார்டினேட். ஓகேவா? நமக்கு கிளாஸ்னா கிளாஸ், இந்த நம்ம கிளாஸ் போகும்ல கிளாஸ், இதை வச்சுக்கோங்க. அப்போ சப்பார்டினேட் கிளாஸ், சப்பார்ட்னா சப்போர்ட், அதாவது சப்பார்டுன்னு இருக்குது, நம்ம சப்போர்ட்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸ்பெல்லிங் மாற்றி வரும், நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஒலிக்கிறது வந்து சேம் ஆக்கனால இப்படி சொல்லணும். அப்போ சப்போர்ட் கிளாஸில் வந்து நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, நம்ம கிளாஸுக்கு தொடர்ந்து போகிறோம், நல்லா படிக்கணும்னா நம்ம சார் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணால், ஏன்னா அவர் மோட்டிவேட் பண்ணாதான் நம்மளால் போக முடியும். அப்போ சார்பு தொடர் சாரு. ஸோ நம்ம சப்போர்ட் வந்து கிளாஸில் யார் பண்ணுறா, நமக்கு சார் பண்ணுறாங்க. டிஎன்பிசிக்கே படிக்கிறோம், கோச்சிங் கிளாஸ் போகிறோம், உன்னால் முடியுமா, படிக்க முடியுமான்னு அவர் மோட்டிவேட் பண்ணனால தான் நமக்கு வந்து அந்த கிளாஸை தொடர்ந்து போக முடியும். அதான் சப்போர்ட் பண்ணுவாங்க கிளாஸில் யார், சாரு. அடுத்து சப்பிக்ஸ்னா வந்து பின்னொட்டு சொல், ப்ரிபிக்ஸ்னா முன்னொட்டு, சப்பிக்ஸ்னா பின்னொட்டு சொல், பிரச்சனை இல்லை. அடுத்து சின்டெக்ஸு, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸு, இது ரெண்டையும் பார்த்துக்கலாம். முதல்ல ஒன்று பார்த்தா அனலைசிஸ் ஆஃப்
சென்டென்ஸ். அனலைசிஸ்னா அண்ணா வந்து எப்படி இருப்பாங்க, பகுத்தறிவோட செயல்படுவாங்கன்னு சொன்னேன். ஓகேவா? இங்கே தொடரை பகுத்தல். இங்கே சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா தொடரை சேர்த்தல். சிண்டெக்ஸ் அப்படின்னா வந்து தொடரியல் தான் வருது. ஸோ தொடர். அப்போ இதை வந்து எப்படி வச்சுக்கலாம், சிண்டெக்ஸ்னா சிண்டாக்ஸ். இதை வந்து சிந்தால் சோப்புன்னு வச்சுக்கிறோங்க. சிண்டெக்ஸ்னா சிந்தால் சோப்பு. சிந்தால் சோப்பு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போனா சிண்டாக்ஸ்னா சிந்தால் சோப்பு. தொடர்ந்துனா தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா தொடரை சேர்த்தல். ஸோ அந்த சிந்தால் சோப்பை வந்து நம்ம தொடர்ச்சியாக வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இங்கே சென்டென்ஸுக்கு வந்து தொடர் வந்துடும், சிந்தசிஸ்னா சேர்த்தல். ஸோ அப்படியே மேக் பண்ணிக்கிறோங்க. திருப்பி ரொட்டி ரீகால் பண்ணிடுவோம். என்ன பாதி இருக்குது அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் ஆக்டிவாக இருக்கிறதுனாலே ஒரு செயலை செய்வோம், செய்வினை. அடுத்து அட்ஜெக்டிவ்னா பெயரடி. அஜய்ங்கிறது ஒரு பெயர், அதனால அது பெயரடி. அடுத்து அட்வர்ப். ஆட் வேற வருது, நம்ம இப்போ ஒரு செயலை ஈடுபடுவோம், வினை. அப்பிர்மேட்டிவ் சென்டென்ஸ். அப்பி வந்துன்னா அப்பின்னு நம்ம செல்லமாக கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க, உடன்பாட்டு தொடர். அனலைசிஸ். அண்ணா வந்து எப்போதுமே பகுத்தறிவோட செயல்படுவார், ஸோ தொடரை பகுத்தல். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸுங்கிறது உரம், அதாவது தனியாக போடக்கூடாது, இந்த உரத்தோட கலவையாக கலந்து போடணும், ஸோ கலவை தொடர். காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட்னா ஸ்கூல் காம்பவுண்டில் வந்து எல்லாரும் கூட்டமாக தான் நிற்பாங்க, கூட்டத்தொடர். கான்கார்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து கார்டு வச்சுருந்தா தான் நமக்கு வந்து அக்ரி பண்ணி உள்ளே விடுவாங்க. எங்கேயும் ஒரு இசை நிகழ்ச்சியில் இசைவு. கன்ஜெக்ஷன்னா இணைப்பு சொல். ஓகே. டேக்ஸ் ஸ்பீச்னா நேர்கூற்று. எக்ஸ்கிளாமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்னா எக்ஸ், மேட்டர்னா மேட்டர். எக்ஸ் சம்மந்தமாக மேட்டர் மேட்டர் சொல்லும்போது நம்ம வந்து உணர்ச்சியோடு பேசுவோம். அடுத்து இடியோமேட்டிக் பேசஸ். இடியம் மாதிரி முட்டாள் மாதிரி பேசாத, மரபுப்படியே வாழாது அப்படின்னு பேசுவாங்க. இல்லாட்டி இடியாப்பா வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மரபுப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வரோம். இன்டைரக்ட்னா அயர் கூற்று. ஓகே. இன்டர்சேஞ்ச் ஆஃப் ஆக்டிவ் வந்து பேசு. ஆக்டிவ்னா செய்வினை, பேசுவினா செயற்பாட்டுவினை. ஸோ ரெண்டையும் மாற்றம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இண்டோரேட்டிவ் சென்டென்ஸ். இண்டோரோ டெரர். கேட்டிவ் கேட்டில் யார் டெரரா நின்று, அம்மா நின்று டெரரா நின்று என்ன பண்ணுறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க, ஸோ வினாத்தொடர். இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு. டிரான்ஸ்ஃபர் ஆனாலே நமக்கு மனசு என்ன போயிடும், குன்றி போயிடும். ஸோ குன்றிய வினை, செயற்படு பொருள் குன்றிய வினை. மெயின் கிளாஸ். மெயின்னா முதன்மை, கிளாஸ்னா தொடர், முதன்மை தொடர். நெகட்டிவ்னா எதிர்மை, சென்டென்ஸ்னா தொடர், ஸோ எதிர்மறை தொடர். அப்ஜெக்ட்னா செய்யப்படு பொருள். சப்ஜெக்ட்னா எழுவா என்ன பண்ணுறாரு, அப்ஜெக்ட் ஓபி அடிச்சுட்டு எங்கே போகிறார், ரெட்கேட்டுக்கு ப்ரெடிகேட் பயனிலைக்கு போயிட்டாரு. ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸ். ஆர்டர்னா முறை, வேர்ட்ஸ்னா சொல்லு, ஸோ சொல்முறை. பேசிவாய் செயற்பாட்டு வினை பார்த்தோம். ஃப்ளூரல்னா பன்மை, ப்ரெடிகேட்னா பயனிலை. லாஸ்ட்டில் ரெட்கேட் போயிட்டாங்க, சொல்லியாச்சு. அடுத்து ப்ரிபிக்ஸ்னா முன்னோட்டு சொல்லு, சப்பிக்ஸ்னா பின்னோட்டு சொல்லு. பஞ்சுவேஷனா நிறுத்துக்குறி, சென்டென்ஸ்னா தொடர், சிம்பிள்னா தனி, ஸோ தனித்தொடர். சிங்குலர்னா ஒருமை, சப்ஜெக்ட் எழுவாய் பார்த்துட்டோம். சப்பார்டினேட் கிளாஸ். கிளாஸில் யார் சப்போர்ட் பண்ணுவார், நம்ம சார்பு தொடர். சிண்டெக்ஸு தொடரியல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா தொடரை சேர்த்தல். சிண்டாக்ஸ்னா சிந்தால் சோப்பு வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஸோ தொடரியல். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா தொடர்ச்சியாக நம்ம அந்த சோப்பை வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம், ஸோ தொடரை சேர்த்தல்.